உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நம்ம பதிவுகள்லாம் பார்க்கிற ஆதரவு தெரிவிக்கிற உலகத்தில் இருக்கும் உலக நாடு கண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றி. எப்பொழுதுமே மனதின் நீளம் வாழ்வின் நீளம். தம்பி வினோத் அடிக்கடி சொல்வேன், மனதின் நீளம் வாழ்வின் நீளம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகம் ஃபுல்லா போகும். நாம் முதல்ல நம்மளை நம்பணும், அதான் விஷயம். அதற்கு யாருடைய அருள் வேணும்? எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானுடைய அருள் வேண்டும். என்றுமே நண்பர்களே, குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருட குரு பயிற்சி பத்தி நம்ம பேச போறோம். மே 14 நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறார். இந்த குரு பயிற்சியினால் கொட்டி கொடுக்க போகும் குரு பார்த்தால் அவ்வளவுதான், குறையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையோட இந்த பதிவை தொடங்குறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சனி எப்பொழுதுமே நினைத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இதை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் நம்ம சேனல் தான் சேர்த்துச்சு. அவ்வகையில குரு பார்த்தாச்சு, இனி என்ன குறை? இந்த வார்த்தைகளும் ரீச் ஆகணும். காரணம் என்னன்னா, சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்குவார், ராகு நினைத்தால் வாழ்வில் ஏற்றங்களை தருவார், குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். காரணம் என்னன்னா, விஸ்வாமித்திரர் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கத்தையே படைத்தார், புராணங்கள் சொல்லுகிறது. ஒரு குரு நினைத்தால் தன் வலிமையால் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்க முடியும். அப்போ மிதுனத்தில் வருகின்ற குரு என்பது புதனுடைய வீட்டிற்கு வருகின்ற குரு. புதன்னா யாரு? டிஜிட்டல் கார்டுங்கிறது வேத சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம். இன்னோவேஷன்ஸ், நியூ இன்னோவேஷன்ஸ், புதிய திங்கிங், புதிய பாசிபிலிட்டிஸ். இந்த வருடமே இளைஞர்களுக்கான வருடம், இளமைக்கான வருடம். இளைஞர்களுக்கான வருடம்ங்கிறத விட இளமைக்கான வருடம். என்ன வித்தியாசம்னா, புதுமை சிந்தனைகள் பிறக்க போகிறதே, அப்ப இது இளமைக்கான வருடம் தானே. அப்போ நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ் மிதுனத்துல வருகின்ற குரு தருகிறார். குரு டிஜிட்டல் கார்டு என்பதால் உங்க பிசினஸ் எப்படிலாம் டெவலப் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் குரு சப்போர்ட் பண்ண போறார். இந்த வருடமே எங்கு திரும்பினும் குருவின் பார்வை. காரணம், இந்த கார்னர்ல குரு, இந்த கார்னர்ல சனி, இப்படி ஃபுல்லா ரவுண்டா பாத்துறாங்க, எல்லாரையும் பாத்துறாங்க ஆவரேஜா. அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. கல்வியில் ஒரு சாதனைகள். பசங்க ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் தாண்டி விர்ச்சுவல் கிளாஸ்ங்கிற லெவலுக்கு, அந்த கிளாஸ்க்குள்ளேயே போய், அதாவது ஒரு மீடியா மாதிரி வரும், அதுக்குள்ளேயே போய் ஆப்பிரிக்கா போய் அந்த சஹாராவிற்கு சென்று பாலைவனத்தை தொட்டு பார்த்து விட்டு திரும்ப போகிறார்கள் மாணவர்கள். விர்ச்சுவலா ஏஐ உலகத்தை ஆட்சி செய்ய போகிறது. இந்த ஒரு வருடம் VR என்று சொல்லக்கூடியதை ஆட்சி செய்ய போகிறது. இந்த வருடமே உங்களுக்கு ஒரு இன்னோவேஷன்ஸ்க்கான வருடமாக இருக்கும். ஆக இந்த குரு பயிற்சி யார் யாருக்கெல்லாம் குபேர வளங்களை தருகிறது, யார் யார் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம், சிம்மராசிக்காரர்கள் உலகத்துல நண்பர்களே, இந்த சிம்மராசியா இருக்கிறதுல இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க ஊரை ஃபுல்லா சொல்லி சொல்லி நம்மளை பிராண்ட் பண்ணி விட்டானுங்க. நீங்க யார் தெரியுமா? நீங்க தான் சிம்மராசி. நான் பாட்டுக்கு சும்மா இருந்தா கூட எனக்கு ஒரு சிங்கம் லோகோ வச்சு, நீங்க பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல எல்லாரும் மொபைல் ஸ்டேட்டஸ்லயும் பாருங்க, ஒரு சிங்கம் வரும், அப்படி தலையெல்லாம் ஆட்டும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஒன்னும் இல்லை, மேனேஜர்கிட்ட திட்டம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதெல்லாம் சிங்கத்தை வச்சு வெளிப்படுத்துறது. அப்புறம் ஒரு புலி தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். எதுக்கிட்டேன்னா, என் சைலன்ஸ்ல 1008 காரணம் இருக்கு, ஒன்றும் சேலரி வரல, அதுதான் அப்படி சொல்றாரு. அப்போ இந்த சிங்கம் புலி, நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளை யாராவது பார்த்தா, என்ன நீங்க தம்பி வினோத், நீங்க என்ன மனுஷனா மிருகமா அப்படின்னா, எப்படி இப்படி சொல்லுவீங்க? என்னை பார்த்து மிருகன்ட்டீங்க அப்படின்னு கோவப்படுவோம். நீங்க ஒரு சிங்கம், நீங்க ஒரு புலி அப்படின்னா அப்படிங்கிறது. சிங்கம், உண்மையிலே சிங்கத்தோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிங்கம்னு சொல்லவே மாட்டீங்க. உண்மையிலேயே லேடி சிங்கம் தான் போய் வேலைலாம் பார்க்கும், பெண் சிங்கம் ஒன்லி ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் தான். இது தெரிஞ்சுட்டா சிம்மராசி இருக்கவே விரும்ப மாட்டீங்க. அது அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, இந்த சிம்மராசின்னு சொல்லிவிட்டு தேர் எழுத்து தெருவில் விடுற மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு வர்றாரு. இந்த ராகு தான் குரு காப்பாற்ற போறாரு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன தரப்போகுதுன்னா, 5 குடைவன் 11ஆம் வீட்டில் வரும்பொழுது தங்கம் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், 5 என்பது யோகஸ்தானம், யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு வரும்பொழுது தங்கமாக தருகிறார். அப்ப 5 கூடிய குரு 11 இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 3ஐ பார்க்கிறார். 3ன்னா என்ன? முயற்சி.
முயற்சியை குரு பார்த்துட்டாரு, முன்னுக்கு வரக்கூடிய எண்ணங்களை தராரு. இதெல்லாம் இது எல்லாருக்கும் இருக்கும். சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே முன்னுக்கு வந்துட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த நம்பர் 1 பொசிஷன் போச்சுன்னா உங்களால வாழ முடியாது. நம்பர் 1 நான் தான் நம்பர் 1. நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிப்பீங்க, ஏரியா ஃபுல்லா நம்மளை பத்தி தான் பேசுறாங்க, ஆமாண்ணே உங்களை பத்தி தானே பேசுறாங்க, சந்தோஷம், ஓகே. அது இருந்தா போதும். உங்களை நீங்க தான் மாசுன்னு சொல்லிடணும். உங்களை வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. உடனே நீங்க தானே பெரிய ஆளு, கரெக்ட். அப்போ அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது புத்திர பிராப்தி ஏற்படுது. நிறைய பேர் IVF பண்ணுவீங்க, IUI பண்ணுவீங்க. அது என்னமோ தெரியல குருஜி, எனக்கு மட்டும் குழந்தை ஓகேவே ஆக மாட்டேங்குது. அப்ப குரு பார்க்கும் பொழுது காதலின் காரணமாக, அன்பின் நிமித்தமாகவே குழந்தை ஓகே. காரணம் என்னன்னா, உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா சரியாயிடும். யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனையோ அதெல்லாம் சரியாயிடும். சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய விஷயம் 7ல் இருக்கக்கூடிய ராகு. சூப்பர். 7ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது என்ன ஆகும்? அக்கறை சீமை அழகினிலே மனம் வாட கண்டேனே. திடீர்னு இங்க இருந்து சார் நீங்க ஃபாரின் போறதுங்கிறது எல்லாருக்கும் நடக்காது. சில பேர் ஃபாரின் போய் சம்பாதிச்சவனு இருக்கான், ஃபாரின் போய் அழிஞ்சு பண்ணவனு இருக்கான். அது போற ஊரை பொறுத்து. இப்ப துபாயிலே சொல்லுவாங்கல்ல, இன்பங்கள்லாம் இருக்கிற இடம் ஒரு இடம் இருக்கும். அங்க போனீங்கன்னா துபாய் போய் இருக்கிறது ஓட்டியில் ஏதோ எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துடுவார். இன்னொரு இடம் போனீங்கன்னா வெளியே போய் நடமாடவே முடியாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். வேலைன்னா வேலை, ஓவர் டைம்னா ஓவர் டைம். நல்லா சேர்த்து 2 வீடு கட்டிடுவான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடம் அந்த மாதிரி. அவனே நினைச்சாலும் எந்த தப்பும் பண்ண முடியாது. சில கண்ட்ரிஸ் போகும்போது தான் நம்ம சேட்டையெல்லாம், தாய்லாந்தெல்லாம் போயிட்டு பெரும்பாலும் மீட்டிங்லாம் ஏன் தாய்லாந்து வைக்கிறாங்கிறது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. இவங்க எல்லாருக்கும் 7ல் ராகு. அப்படி என்ன தாய்லாந்தில் எனக்கும் தெரியாது சார், கேள்விப்பட்டதான் சொல்றேன். 7ஆம் வீட்டில் ராகு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா சேட்டை. உங்க சேட்டை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்வேன். சேட்டை எப்படின்னா, நடந்த சம்பவம். ஒருத்தர், அவரோட ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு தான் அவரு நடந்த சம்பவம். அவர் ஒய்ஃபோட தங்கச்சி பேரு பிரியா. இவர் ஒய்ஃபுக்கு என்ன பண்ற ஐ லவ் யூன்னு அனுப்பியிருக்காரு. அவங்க பேரும் பிரியா. ஒய்ஃபுக்கு பிரியான்னு அனுப்புறதுக்கு பதிலாக ஒய்ஃபோட ஃப்ரெண்டு பிரியாவுக்கு அனுப்பி விட்டாரு, என்ன பண்ற ஐ லவ் யூன்னு. அடுத்த நாள் காலையில ஒரு மனுஷன் இப்படி பண்ணிட்டாங்க என்ன ஏதுன்னு கேட்காம வாயிலேயே போட்டு மிதிச்சு, அப்புறமா தான் தெரிஞ்சது அவர் ஒய்ஃபுக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜ் 2 பிரியாவா இருந்ததுனால வந்த பிரச்சனை. இந்த பிரியாங்கிற பேருனால எத்தனை பிரச்சனை. சமீபத்தில் கூட ஒரு வாட்ஸ்அப் ஜோக்கில் படித்தேன். ஒரு மெசேஜ் வந்துதான், அனுப்பிரியா, என்ன அனுப்பிரியா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா கோவப்பட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன அனுப்பிரியான்னு கேட்டதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க? ஓ அனுப்பிரியாவா, சேர்த்து அனுப்பியிருக்கான். அப்ப 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணா சேட்டை. நீங்க சும்மா இருந்தா கூட நான் பாட்டுக்கு சும்மா இருந்தா இருக்கேன், என்னை ஏன்டா உத்து பேத்தி விடுறீங்கிற மாதிரிதான். நமக்கு நிறைய பேர் பேச்சுலரா இருப்போம். நம்மகிட்டே இந்த கதையெல்லாம் சொல்றது. ஆக்சுவலா தாய்லாந்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குண்டா, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எல்லாம் சொல்றது. பொதுவா சொல்றேன். அப்ப நான் ஏய் மரியாதையா போயிரு, நானே ஒண்ணுத்துக்கு வழியில உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. 7ஆம் இடத்து ராகு இருக்கும் பொழுது மனம் சிற்றின்பத்தில் செலவாகும். ஃபாரின் போவீங்க உண்மைதான், நான் இப்பவும் திரும்ப சொல்றேன், ஃபாரின் போவீங்க உண்மைதான். உருப்படியா போனீங்களா, உருப்படியா நல்ல இடத்துக்கு போனீங்களா, இல்ல அங்க போய் என்ஜாய் பண்ண போனீங்களா என்பதுதான். சோ அப்போ 7ஆம் இடத்து ராகு உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்குவார். தவறான ஒரு நபரை ஃபேமிலி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நான் நிறைய பேர்கிட்ட இப்படி சொல்லும் போதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, 7ல் ராகு வருகிறார், உங்கள் கற்பு கெட போகிறது. அப்படியே குருஜி, தேங்க்யூ, சும்மா ரொம்ப நாளா சும்மா தான் இருக்காது, அப்படிதான் கேட்டா கேட்டுட்டு போகுது. ஐயோ உன்னை பயமுறுத்துறையா, நான் தான் பயப்படுதே இல்லையா. 7ஆம் இடத்து ராகு வந்தா எனக்கு கிஃப்ட், அதை போய் ப்ராப்ளங்கிறீங்க. அந்த ராகுவை குரு பார்க்கிறார். அவர் யார் பார்க்க சொன்னது? இப்ப பாருங்களேன், உங்களுக்கு இந்த ராகு குரு பார்க்கறது, குரு மேல இப்ப கோபம் வரும். எல்லா படத்துலையும் இப்படிதான் ஒரு சீன் வரும். திடீர்னு ஹீரோ காப்பாத்திடுவான். இப்ப ஹீரோ பார்க்கும்போது ஒன்னு யார் அவர் சொன்னது, அந்த மாதிரிதான். இப்ப குரு என்ன பண்றாரு, ராகுவை பார்த்துறாரு. ராகுவை பார்க்கும்போது குரு சண்டால யோகம் ஏற்பட்டு மனம் இந்த மாதிரி செல்லாமல் அதை தடை செய்கிறார். அதனால ராகு உங்களை எப்படி இழுத்தாலுமே குரு பகவான் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு தெளிவான கிளாரிட்டி, உங்க ஒய்ஃப் பிரியாக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜ் தான் அது அப்படிங்கிறத புரிய வச்சிடறாரு. ஸோ ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், என்னோட நிகழ்ச்சிகளை பாருங்க. எதுவுமே இருந்தாலும் சரி, குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன தருகிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சா போதும். மற்றதெல்லாம் பிராக்டிக்கலா பேசுங்க போதும். குரு ஒன்றும் பெருசா நமக்கு திடீர்னு திண்ணை மேல உட்காந்துருந்தா யானை வந்தெல்லாம் மாலை போடாது. நம்ம வேலை செஞ்சாதான் சோறு. அரசனை போல் ஆளக்கூடிய ஆளுமை கிடைக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு
குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? சிம்ம ராசிக்கு சனி பகவான் 8ல் உட்காந்துருக்காரு. எப்படிங்க மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சனி பயிற்சி வீடியோ பார்க்காத நபர்கள் நினைக்கலாம். என்னைய பொறுத்தவரை நம்மளுடைய சனி பயிற்சி வீடியோவை ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் பார்த்த நபர்கள் யாரும் இப்படி நினைக்க மாட்டீங்க. எனக்கு மனசார சொல்ல முடியும். ஏன்னா சிம்ம ராசிக்கு கடந்த 2.5 வருஷமாக வச்சு செஞ்சிச்சா இல்லையா? சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக வச்சு செஞ்சார். இது உண்மை தானே? அந்த உண்மை நிறைய பேர் என்கிட்ட நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் பார்த்துட்டு, சார் நான் பார்த்தேன் சிம்ம ராசிக்கு எனக்கு உண்மையிலேயே 2.5 வருஷமாக கஷ்டம் இருந்துச்சு, இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது உணர்வுபூர்வமாக புரியுறேன், 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்து என்னை பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன்னு சொல்லி நம்மகிட்ட சனி பயிற்சி வீடியோ பார்த்த அத்தனை நேயர்களுமே, இங்கே மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்லேருந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு. சனி பயிற்சி வீடியோவுக்கு நிறைய கால்ஸ். அது சிம்ம ராசி நேயர்களும் மிக முக்கியமான நபர்கள். சிம்ம ராசி நேயர்களும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. சிம்ம ராசி குழந்தைகளுடைய அம்மா அப்பாவும் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க ஜாதகம் பார்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% இருந்தாலும் என்னை மனசார வாழ்த்துனது 40% சிம்ம ராசிக்காரங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பல வீடியோ பார்த்து நாங்கள் ஒடிஞ்சு கஷ்டப்பட்டுட்டோம். ஆனால் நீங்கள் கொடுத்த ஒரு வார்த்தைகள் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குங்க அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதை நான் வந்து சிம்மராசி ஏற்கனவே நம்ம வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதை சொல்கிறேன். ஏன்னா நம்ம குரு பயிற்சியில் என்னென்ன மாற்றம் ஏற்பட போது நம்ம சொல்லும்போது ஏற்கனவே கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை சொன்னால் எதிர்காலம் நடக்குங்கிற உண்மை வரும். இது என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்கள் ரியலாக புரிஞ்சுக்கிருவீங்க. எப்படின்னா நம்மகிட்ட எப்படி ஒரு ஃபேக்ட் வச்சுருக்கோம்னா, ஜாதகம் பார்க்கும்போது டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துடணும். ஜாதக ரீதியாக கடந்த காலங்களில் உங்களுடைய மறக்க முடியாத நிகழ்வுகள் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் ஜாதகமே உங்களுடைய அடுத்த கேள்வி என்னன்னே நம்ம கேட்போம். தட் இஸ் மை பாலிசி. அப்படிங்கிற மாதிரி நான் ஜாதகம் கணிக்கிற விதம் அப்படி தான். அதே மாதிரி தான் இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சிம்மராசினியர்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறார் என்பதும் நிதர்சனமான உண்மை. இப்போ எப்படி கொட்டி கொடுக்க போகிறாரு? கொட்டி கொடுக்க போகிறான்னு டைட்டில் வைக்கிறீங்கிறது இப்போயே தெரிஞ்சு வச்சு. நீங்கள் சொல்கிற விஷயத்துலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். கீழே சிம்ம ராசிக்கு கொட்டி கொடுக்க போகிறான்னு வைக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு வச்சு. எப்படி கொட்டி கொடுக்க போகிறார் அதை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, உறுதியாக உங்களுடைய முயற்சி ஸ்தானம், இவனால் முடியாதுங்கிற வார்த்தை உங்களுடைய அகராதியில் கிடையாதுன்னு நீங்கள் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த 2.5 வருஷமாக சொல்ல முடியாத நிலைமை இருந்துச்சு பார்த்தீங்களா? உங்களுடைய முயற்சியில் பல தடைகள் இருந்திருக்கும். முயற்சி எடுக்கிறதே தடையாக இருந்திருக்கும். ஸோ அந்த தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றியை கொடுக்க போகிறார். உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கலாம். உங்களுடைய இளைய சகோதரருமே உங்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டு பண்ணிக்கலாம். கூட பிறந்த எதுவுமே எனக்கு உதவலைங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த நட்பு, உறவு, இந்த ரெண்டுமே எப்போ நம்ம கூட உண்மையாக இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண முடியும்னா, உறுதியாக நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நமக்கு எப்போ கஷ்டகாலம், எப்போ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுதோ அப்போ தான் இந்த உறவோட பாண்டிங் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம கூட இருந்த உண்மையான உறவு எது, நம்ம கூட இருக்கிற உண்மையான நட்பு எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த இயக்கம் யார் மூலமாக கிடைக்கும்? குரு பகவான் மூலமாக தான் கிடைக்கும். எப்படின்னா, சனி பகவான் என்ன பண்ணுவார்? தன்னுடைய பார்வை மூலமாக ஒரு லாக் பண்ணுவார். அவங்க கூட இருக்கவனை உண்மையை உணர்த்துறதுக்கு லாக் பண்ணுவார். அதை ரிலீஸ் பண்ணுறது யார்? நீ அவன் உனக்கு கெட்டது பண்ணிட்டான், நீ அவன்கிட்ட தப்பிச்சுக்கோன்னு சொல்ல வைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறது யாருன்னா குரு பகவான் தான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான தனுஷை அவர் பார்க்காரு. மிதுனத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான தனுஷ் ராசியை பார்க்காரு. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புத்தி கூர்மை நல்லா செயல்படும், நினைச்ச விஷயத்தை முடிப்பீங்க, முடியாத விஷயம் உங்களுக்கு கிடையாதுங்கிற ஒரு ஆற்றலை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக கொடுக்கிறது. ஸோ இவ்வளோ அற்புதமான சூழ்நிலைகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்காரு. ஓகே, இன்னொரு விஷயத்த கொடுக்காரு தெரியுமா? என்ன கொடுக்காருன்னா, திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவார். சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடைபெறும். சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடைகள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது. கணவன் மனைவிக்குள்ள நிறைய டாமினேஷன் இருக்கு. என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு, இல்லை என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை
கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை குரு பகவான் மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். புதிய சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. தொழிலில் ஒரு மேம்பாடு உண்டு. அடுத்த கட்ட நகர்வுக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார். இளைய சகோதரனும் இனிமேல் ஹெல்ப் பண்ணுவாங்க, இளைய சகோதரியும் ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி இனிமே அவர்களுடைய உறவின் தன்மையின் மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. கூடவே இருந்து குளிப்பறிச்ச நட்பு இருந்துச்சுன்னா காணாமல் போயிடும். இனிமே ஒரு நட்பு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் இருக்கேன்டா நண்பா, நீ எதுக்குடா வருத்தப்படுற, நான் இருக்கேன் உனக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும். சிம்ம ராசி பெண்களுக்கு, பூர நட்சத்திரக்கார பெண்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டுங்க. எழுதி வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்துக்கு மெயினாக சொல்கிறோம்னா, சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் இயல்பாகவே தன்னுடைய பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு, உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு யார் வர்றாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி சொல்லி காத்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரக்காரர்களுக்கு 100% திருமணத்துக்குரிய விஷயங்கள் தடையாக இருந்தால் 100% அந்த தடையை தகர்த்தெறிந்து முடித்து வைப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுப்பார். காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கவலைகளை முடிச்சு விட போகிறாரு, கஷ்டங்களை ஒழிக்க போகிறாரு, நிம்மதியான வாழ்க்கை கொடுக்க போகிறாரு. கேது மட்டும் உள்ளே வராருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த கவனம் எதுலேயும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அது கேது ராகு எது பயிற்சி வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே பயனுள்ள விஷயமா இருக்கும். இது உங்களுடைய கோச்சார ரீதியான சிம்ம ராசிக்கான பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு, அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். யாருக்கும் மஞ்சாத நேர்மையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். குரு என்ன பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்ற பார்க்க போகிறோம். ஏற்கனவே அஷ்டம சனினால் கலங்கி போய் நிற்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சில நல்ல விஷயங்களை சொல்ல வரேன் அப்படின்றது முதலில் சொல்லிடுறேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பல இடங்களில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம சந்திக்கிற நண்பர்கள் சிம்மராசிக்காரர்கள்லாம் ரொம்ப கம்பீரமான ஆட்கள்லாம், ரொம்ப எதுக்குமே தைரியம், நான் எதையும் பார்ப்போங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க கேட்பாங்க, ஏன் அஷ்டம சனி நம்மள என்ன பண்ண போகுது, நீ படுத்து எடுத்துருமா, ஏதாவது என்ன காப்பாற்று எதாவது சொல்லுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அவங்களுக்குலாம் சொல்கிறது அதுதான், பயப்படாங்க, தைரியமாக இருங்க, அதெல்லாம் தைரியம் கொடுத்துட்டு அதுக்கான காரண காரியங்கள்னு சொல்லுவேன். அதே நான் உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்க போகிறேன். அதை விட முக்கியமாக இப்போ மே மாதம் 11ஆம் தேதி நடக்கிற குரு பகவானோட பயிற்சி உங்களுக்கு என்ன பலன் தரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியில். அதாவது குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா, அவரோட மிக நட்பு கிரகங்களாக 2 கிரகங்களை சொல்லலாம். குருவுக்கு மிகவும் பிடிச்ச கிரகங்கள்னே சொல்லலாம். ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய். 2மே அரச கிரகங்கள். இந்த குருவுக்கும், அதாவது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் குருவுடைய தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்க அரசு பணிக்குள்ளே போக முடியும். அப்போ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குருவுக்கும் சூரியனுக்கும் சுபத்துவ தன்மையை கொடுக்கக்கூடியவராக குரு பகவான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஸ்தான அடிப்படையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானமான குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமான மனோஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு அதிபதி யார் வர்றாருன்னா குரு பகவான் தான் வர்றாரு. அதே குரு பகவான் தான் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி, உங்களோட அஷ்டம ஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். சனி பகவான் உங்களோட அஷ்டம ஸ்தானத்தில் போய் உட்காந்துருச்சு. யாரோட வீடு? உங்கள் குரு, உங்களுக்கு பாக்கியத்தை யோகத்தை செய்யக்கூடிய குருவுடைய வீடு. அங்கே உட்காந்துருக்க சனி எப்படி உங்களுக்கு கெட்டது செய்யும்? செய்யாத வாய்ப்பு இல்லை. ஸோ அங்கே இருக்க சனி பகவான் எப்படி உங்களுக்கு தீமை செய்யும் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக செய்ய வாய்ப்பு கிடையாது. 8ஆம் இடத்துல இருந்துருச்சுன்றதுக்காக ஒரு கிரகம் கெட்டது செஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. இன்னொரு முக்கியமான காரணம் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இந்த குருவோடைய பயிற்சி இருக்கு இல்லையா, குரு பயிற்சி எங்கே வர போகிறாருன்னா ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர போகிறார். இதனால் வரைக்கும் 10ஆம் இடமான ரிஷப ராசியில் இருந்தவர் இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர போகிறார். குரு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய வீடான மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு கேந்திரத்துக்கு வந்துடுறாரு. குருக்கும் சனிக்கும் கேந்திர தொடர்பு வந்துருச்சுன்னா சனி தன்னுடைய தீய பலன்களை நிப்பாட்டிடும், செய்யாது. சரி, ஒரு வருஷம் தானே குரு இங்கே மிதுனத்தில் இருப்பார், அதுக்கு அடுத்த வருஷம் அட்டமச்சனை வேலையை காட்டுமா அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது அஷ்டமச்சானத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு கேந்திரத்தில் வரும்போதே குரு பகவான் அது சனியோடைய தீய பலன்களை கட்டுப்படுத்துவார் அப்படின்னா, அதுக்கு அடுத்த வருஷம் குரு எங்கே வருவார்? கடகராசிக்கு வருவார். அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு
தன்னுடைய தன்னுடைய வீடான மீன ராசிக்கு பார்வை கொடுக்க போறாரு. அங்க இருக்கிற சனிக்கு பார்வை கொடுக்க போறாரு. அப்ப இந்த வருஷத்தை காட்டிலையும் அடுத்த வருஷம் குரு பயிற்சி வந்து 2026-27 குரு பயிற்சி வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். எந்த வகையிலையுமே சனி உங்களுக்கு கெட்டது செய்ய முடியாத அளவுக்கு அதை தடுத்து வச்சிடும். கெட்டது செய்ய முடியாதுன்றதை தாண்டி சனியால் உங்களுக்கு யோகத்தையே செய்யும். நான் சொல்கிறேன், அஷ்டம சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். நீங்கள் என்னென்ன விஷயத்தில் வளர்ச்சி அடையணும்னு நினச்சிங்களோ அந்த எல்லா வகையிலையும் எங்கெல்லாம் நீங்கள் வீழ்ந்தீங்களோ அங்கெல்லாம் எழுந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பை இந்த அஷ்டம சனி கொடுக்க போகுது குரு அருளால். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? யாருமே இந்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அஷ்டம சனி உங்களுக்கு படுத்தி எடுக்கும், அஷ்டம சனியில் மாட்டிக்கிட்டீங்க, சிக்கிக்கிட்டீங்க, போராட போகிறீங்க, இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் வந்து மொத்த கணக்கீடுகளை எடுத்து சொல்கிறேன். ஒரு கிரகத்தை வச்சும் பலன் சொல்லலை. சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால மட்டும் கெட்டது செஞ்சிருவாரானா கண்டிப்பான முறையில் கிடையாது. அவரால் கெட்டது செய்ய முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து கால் கட்டை போடக்கூடிய இடத்துல குரு பகவான் வந்துடுறாரு. குரு பகவான் வந்து இப்போ இருக்க இந்த ஆண்டு ஓரளவுக்கு சனியை சமாளிக்கிறாரு. அதுக்கு அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் தன்னோட பார்வையே கொடுத்து அந்த சனியால் யோகத்தையே உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ இவ்வளோ சிறப்பு இருக்குது. அதனால் வந்து இதை தான் என் நண்பர்களுக்கு என்கிட்ட கேட்டு வர பலன் கேட்டு வரக்கூடிய என்னுடைய சிம்மராசி நண்பர்களுக்கு நான் பலனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏங்க நீங்களே சிங்கம் போல் ஆள், நீங்கள் எதுக்குங்க இதெல்லாம் பயப்படுறீங்க அப்படிலாம் சொல்லுவேன் நான். ஸோ அதுக்கெலாம் காரணம் என்னென்னா, காரணம் இல்லாமலாம் நம்ம வார்த்தையை விடுறதில்லை. உண்மையிலே வந்து உள்ளபடி குருவுடைய அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக வந்து உங்களுக்கு இருக்குன்றது தான் உண்மை. அந்த அமைப்பின் அடிப்படையில் சனி பகவானால் உங்களுக்கு தொந்தரவு பண்ண முடியாது. உண்மைதாங்க. இப்போ 8ஆம் இடத்து சனி வந்து அட்டம சனி தொந்தரவு பண்ண தான் செய்யும். அதை நம்ம மறுக்கவே மாட்டோம். ஆனால் ஜோதிட விதி அதுதான். அதே விதிப்படி தான் நானும் சொல்கிறேன். குரு பகவானோட தொடர்போடு இருக்கக்கூடிய சனி கெட்டது செய்யாது. இன்னும் கூடுதலாக குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி எப்படி கெட்டது செய்யும்? அதுக்கு சுபத்துவத்தன்மை வந்துடுது. அது போக வந்து குருவோட தொடர்பில் இருக்குல்ல. அப்படின்போது நீங்கள் தயவுசெய்து பயப்படாதீங்க. நான் அடித்து சொல்கிறேங்க, நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் வந்து கவலையே படாதீங்க. சனியை பற்றிலாம் கவலையே படாதீங்க. ராகுவை பற்றிலாம் யோசிக்கவே செய்யாதீங்க. சனி தான் 8ஆம் இடத்துல இருக்க, நீங்கள் யோகத்தை செய்கிறான்னு சொல்கிறீங்க. சனி வந்து கண்டஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல உட்காந்துருச்சு, அது தொந்தரவு பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் அதுக்கும் பதில் வச்சுருக்கேன் உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் கோச்சார கிரகங்கள் இப்போ தற்கால கிரக நிலையை சிம்ம ராசிக்காரர்களை எல்லளவும் பாதிக்காது அப்படின்றத நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது சிக்கல் இருக்குது, அடப்போங்க நான் பிரச்சனை தாங்க இருக்கேன் அப்படின்றீங்கன்னா அதுக்கு காரணம் கோச்சார கிரகங்கள் கிடையாதுங்க. உங்களோட தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்தியாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கணக்கில் எடுத்து பார்க்கணும். அதை பற்றி நம்ம திரும்ப பேசுவோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சனி உங்களுக்கு அட்டம சனி யோகத்தை செய்யும்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அவர் என்ன பண்ண போகிறாரு? 7ஆம் இடத்துல வந்து பார்வையை கொடுத்துருக்காரு, சிம்ம ராசிக்கு பார்வையை கொடுத்துட்ருக்காரு. மனக்குழப்பங்கள், உறவு சிக்கல்கள், பணப்பற்றவர்கள் இதை கொடுப்பாரா அப்படின்னா நிச்சயமான முறையில் கிடையாது. ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு பயிற்சியாகி கும்பத்துக்கு வரப்போகிறாரு. 7ஆம் இடத்துக்கு ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அங்கேருந்து மே மாதம் 11ஆம் தேதி வாக்கியப்படி குரு பயிற்சி ஆகிட்டு மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. 7ஆம் இடத்துல தான் ராகு இருக்கார். ராகுவுடைய தோஷங்களை வந்து யோகமாக மாற்றுற பேராற்றல் குரு பகவானுக்கு உண்டு. அந்த வகையில் குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்க ராகுவுக்கு ஓராண்டுக்கு பார்வையை கொடுத்து அந்த ராகுவையும், அதாவது ராகு வந்து அங்கேருந்து என்ன பண்ணும், உங்களோட உறவு, அதாவது திருமண உறவுகளில் சிக்கல் ஏற்படுத்தும், திருமணத்தை தாமதத்தை ஏற்படுத்தும், நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகளை கொண்டு வரும். இதெல்லாத்தையும் வந்து குரு செய்ய விடாமல் பார்த்துக்குவார். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. ஸோ எல்லா வகையிலையும் கோச்சார கிரகங்கள் சிறப்பான யோக பலன்களை சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இன்னும் கூடுதலாக உங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகமும் அதுக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கான ஒரு அற்புதமான அடித்தளம் அமைக்கிற ஆண்டா இந்த 2025-26 இருக்க போகுதுன்றதை நான் சொல்லிக்கிறேன். குருவர்களால் அது அமைஞ்சிருக்கிறதையும் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அது போக வந்து உங்களுடைய சின்ன சின்ன தடங்கல்கள், உங்களோட சுயஜாத ஜனஜாத அடிப்படையில் இருக்கக்கூடிய தசாபதி கோளாறுகள்னால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் இறை வழிபாட்டாலையும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை இயலாதவர்கள் செய்கிறதுனாலையும் நீங்கள் தடுத்து உங்களை ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி பாதையில் உங்களை கொண்டு போய்க்க முடியுன்ற சொல்லிக்கிறேன். மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை எதிர்கால திட்டங்களை வந்து செயல்படுத்துறதில் என்னென்ன விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம், என்னென்ன விஷயங்களை தவிர்க்கலாம், இதை பற்றி கூடுதலாக மேலும் நீங்கள் இன்னும் துல்லியமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு கொஞ்சம் ஸ்ரீஜாதத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் நான் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் நண்பர்களே, கோச்சார கிரகங்கள் சனி முதற்கொண்டு யாரும் உங்களுக்கு தொந்தரவு செய்யலை. அதை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. அதனால் சனி பயிற்சி நினச்சி பயப்படாதீங்க. உங்களுக்கான யோக காலமாக தான் இந்த சனியுடைய காலமும் இருக்குது, குருவுடைய காலமும் இருக்குது. அதுக்கு சனி உங்களுக்கு அட்டமச்சனி யோகத்தை செய்கிற காரணமாகவே குரு பகவான் தான் இருக்க போகிறாரு. அதனால் வந்து நீங்கள் தயவுசெய்து இந்த சனியை நினச்சி பயப்படாதீங்க. இது ஏன் திரும்ப நான் சொல்கிறேன்னா, நிறைய சிம்மராசி நண்பர்கள் என்கிட்ட பேசும்போது அதான் கேட்குறாங்க.
சனி தொந்தரவு பண்ணுமாம்ல, அட்டம சனியாமல, ஜெயிலில் போட்டுருவாங்கலாம்ல, கடன் பிரச்சனை, உயிர் பிரச்சனை வந்துடுவாங்கலாம் நிறைய பேர் பயப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம தைரியம் சொல்கிறதுக்கு இந்த காரணங்கள்லாம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. அதைத்தான் நண்பர்கள்ட்ட நானும் பகிர்ந்துருக்கிறேன். ஸோ தைரியமாக இருங்க நண்பர்களே, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இறைவன் இருக்கான் உங்கள் பக்கம், தைரியமாக இருங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 10ல குரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பதவி இழக்கக்கூடிய ஒரு அபாயங்கள் வந்துருமா அப்படின்ற ஒரு பயத்தோடையதான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த ஒரு வருடத்துல அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இது 11ஆம் இடத்திற்கு நகர்ந்து வரார். பயிற்சியாகி வரும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மட்டும்தான், இந்த குரு பயிற்சியினால மட்டும்தான் சில நன்மைகள் இந்த வருடத்துல ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மே மாதத்துல இருந்து அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் குருவால தான் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் இவர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சிம்ம ராசி என்பர்கள் பொதுப்படையாக எதையுமே பேச மாட்டாங்க. அதாவது யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வெளிப்படையாகவே பேச மாட்டாங்க. இன்டைரக்டா தான் எதையாவது அவங்களுக்கு உணர்த்தும் விதமாக சொல்லக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். ஏன்னா டைரக்டா பேசும்போது அவர்களுக்கு மனது புண்படுற மாதிரி நம்ம பேசிடுவோமா, இல்ல வேற மாதிரியாக அவர்களுக்கு தேவையில்லாம ஒரு வேற எண்ணத்தை நம்ம உருவாக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல மறைமுகமாக, பொதுப்படையாக இல்லாமல் மறைமுகமாக பேசுபவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வருமானங்கள் இருந்தாலும் 10ல குரு இருந்தா கூட அவர்களுக்கு பெருமளவு அந்த பதவி இழப்புகள் எதுவும் இல்லை. ஆனா பதவியில சின்ன சின்ன தேவையில்லாத அபாயங்கள், தேவையில்லாத மன உளைச்சல்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமா நீங்க அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை அவங்களால எடுக்கிறதுக்கும் ஒரு மனசு இருக்காது. அதுக்காக உங்களுக்கு இன்டைரக்டா சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய, அதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதாவது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல அந்த கண்டக சனி இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல இவங்க மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பாங்க. சும்மா இருந்தாலும் போய் அந்த இடத்துல போய் நீங்க இருந்ததுனால, பிரசன்ஸா இருந்ததுனால அந்த பிரச்சனைகள் உங்க தலையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம். எந்த நேரத்துல எப்போ வேலை போகுமோ அப்படின்ற ஒரு அபாயம் குறைந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அப்ப அஷ்டம சனி எங்களுக்கு எதுவுமே பண்ணாதான் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டம சனி ஒரு பக்கம் உங்களுக்கு தசாபுத்தி, இந்த குருவும் சனியும் தசாபுத்தி அளவுகோலின் படிதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகரிக்கவும் கொஞ்சம் குறைக்கவும் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக பெரிய அளவுல உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய கடன்கள்லாம் அடையுமா, இல்ல எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அதிகப்படியான வருமானங்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் வருமானம் வந்தா கூட அந்த வருமானம் வேற எங்கோ திசை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அபாயங்கள்லாம் இருந்திருக்கும். ஏதோ ஒருக்காக நீங்க பிளான் பண்ணி வச்சு அந்த வருமானம், அந்த செலவுகள் வேற ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். யாருக்கோ நீங்க போட்ட ஜாமீன் கையெழுத்து அவங்களுடைய கடனை நீங்க கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போய் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஏன்னா இவர்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உடையவர்கள். ஆனாலும் இவங்க பிரச்சனை சொல்றாங்களே, அது எதனால சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. மற்றவர்களுடைய பிரச்சனையை தன் தலையில சுமந்து கொண்டு செல்வதனால ஏற்படக்கூடிய சில மன உளைச்சல்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்போதுமே அந்த பொது சேவையில அதிகமாக நாட்டம் கொள்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்போ எல்லா சிம்ம ராசி என்பர்களுமே அந்த பொது சேவை செய்யறாங்களா அப்படின்லாம் கிடையாது.
பொது சேவைன்றது பாத்தீங்கன்னா சுயநலம் இல்லாமல் பொதுநலன் கருதி சில பிரச்சனைகளை தன்மேல் சுமந்து கொண்டு செல்பவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்போ குடும்பமே இருக்கு, குடும்பத்துல தன்னுடைய ஃபேமிலிய மட்டும் பாத்துக்காம அக்கா குழந்தைங்க, அம்மா, அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் குழந்தைங்க, இப்படி அண்ணனுக்கு உதவி செய்யறது, தம்பிங்களுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரியான உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினுடைய குடும்ப வாழ்க்கையும் சேர்த்து தன் மேல சுமக்கும் போது மிக அதிக அளவு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்போ நம்ம இந்த மாதிரியான டயத்துல எப்படி இருக்கணும்? இந்த அஷ்டம சனி, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி உங்களை ஒரு கைப்பிடிச்சு கூட்டு போறார். எப்படி நம்ம சிறு குழந்தைகள் நடக்கும் போது அந்த ஒரு தளர்ச்சியான ஒரு நடையை பயில்கிறார்களோ, அதே மாதிரி அப்போ அவங்களுக்கு அந்த பெற்றோர்கள் இருந்து உடனிருந்து அவர்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்பவர்கள் அந்த பெற்றோர்கள். அதே மாதிரிதான் குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு பெற்றோர் மாதிரி உங்களை ஒரு கைப்பிடிச்சு கூட்டு செல்லக்கூடிய அளவிற்கு அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போறார். இப்போ இந்த மிதுன ராசியில இருந்து இந்த குரு பகவானின் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானத்தை பார்க்கிறார், அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். உபஜய ஸ்தானம்ன்றது நிறைய முயற்சிகளை எடுக்க போறீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி இல்லாவிட்டாலும் அந்த முயற்சிகள்னால உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப வெளிநாட்டுக்கு அப்ளை பண்றீங்க, இல்ல வேற ஒரு ஊருக்கே நீங்க அப்ளை பண்றீங்க, இல்ல உங்களுடைய வேலையை மாற்றம் செய்யணும்னு ஒரு நிமித்தமாக வேற ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்க. ஆனா அந்த முயற்சிகள் இருக்கும், அந்த முயற்சிகள்னால நீங்க அதிகப்படியான பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகும். இதுதான் இந்த குரு பெயர்ச்சி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அஷ்டம சனியும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நீங்க இங்க குரு பயிற்சினால முயற்சி செய்றீங்க, அந்த முயற்சினால ஏதோ ஒரு பாடத்தை கத்துக்கிறீங்க அப்படின்னா அங்க அஷ்டம சனி ஒர்க் ஆகுது. அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பார், இங்க குருவும் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பார். இந்த மாதிரியாக உங்களை ஒரு கைத்தாங்களாக எந்த விதமான ஒரு ஆபத்தும் இன்றி பிரச்சனையும் இன்றி உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறேன். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன். பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி எந்த அளவுக்கு அந்த இடத்துல நீங்க கிரெடிட் வச்சிருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்துதான் அந்த ஸ்தானம் வேலை செய்யும். அதே மாதிரி தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்க போறார். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதனால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். பிரச்சனைகள்னா என்ன? நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் தான். நம்ம எதுவுமே யாருக்குமே உதவி செய்யாம நமக்கு மாத்திரம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையில கொண்டு போய் முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதே இது நீங்க நிறைய தானங்கள் தர்மங்கள் பண்ணிருக்கிறீங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கிறீங்க, உங்களுடைய சுயநலன் கருதாமல் பிறனுடைய ஒரு முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய வளர்ச்சி இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேங்க் கிரெடிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் நம்ம எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எந்த தசாபுத்திகள் மாறினாலும் எந்த ஒரு சனி பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃபை ரன் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு சொல்கின்ற ஒரு வேலையாக இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய குறைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து உங்களுடைய உடம்பு சம்பந்தமான வியாதிகள் குறையக்கூடிய ஒரு நேரம். யாருக்கெல்லாம் குழந்தை பேரு இல்லையோ அவர்களுக்கு எல்லோருக்குமே குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த இடத்துலலாம் நன்மைகள் நடக்கும் போது அப்போ அந்த இடத்துல நன்மைகள் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரம் தான். அதுதான் அந்த அஷ்டம சனி செய்யும். ஏன்னா நம்ம ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. குரு பெயர்ச்சின்றது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பா ஒரு நன்மைகள் இருக்கு. அதுல சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது தான் அந்த அஷ்டம சனி செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழில்முறை ரீதியாக யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்ஸோ தொழில் செய்றீங்களோ, இல்ல நாடு கடந்து நாடு சென்று வேலை செய்கின்றீர்களோ, இல்ல
ஒவ்வொரு இடத்திற்கும் போய் அலைச்சலாக ரொம்ப அலைச்சல் அதிகமா இருக்கு மேடம், என்னால அது முடியவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த தொழில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியில இருக்கக்கூடிய இந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த தொழில்ல உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள், அந்த முன்னேற்றங்கள் மூலமாக அதிகப்படியான வளர்ச்சிகள், நீங்க ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளும் வராது, அதிகப்படியான கெடுதல்களும் வராது. அந்த மாதிரியாக பேலன்ஸ்டா கொண்டு போகக்கூடிய ஒரு டைம் தான். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமைகளும் வருமானமும் வரும். என்ன ஒரு வருமானத்துல குறைவு வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அளவிற்கு வேலை வாய்ப்புகளும் இதர வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெளியிடத்துல பழகிறவங்களோட உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு இடத்த, அதாவது ஒரு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களை அதிகப்படியாக வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசி பாத்தீங்கன்னா அங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை அங்க உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுக்காக நீங்க நிறைய செலவழிக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும். அங்க போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை ஒரு மீட்டெடுக்கிறதுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய காதல் தோல்விகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். காதல் தோல்விகள்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்காது, ரொம்ப ஒரு மரண பயத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த காதல் தோல்விகள் அதிகமாக இருக்கும் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. ஆனால் அதுல இருந்து மீண்டு வந்துருவேனா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த குரு பயிற்சி. உங்களுக்கு மிக அருமையாக அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அதிகமாக சொத்துக்கள் சேர்க்கணும்ன்ற விதத்துல கடன்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு நேரம். எளிமையான வாழ்க்கையை நான் இனிமேலும் கடைபிடிக்க முடியாது, எவ்வளவோ ஒரு எளிமையான வாழ்க்கையை கடைபிடிச்சு வந்திருப்பாங்க, ஆனா இந்த இயர்ல பாத்தீங்கன்னா உங்களால அதனுடைய டென்ஷன் ஜாஸ்தியாகி இன்னுமே என்னால எளிமையான வாழ்க்கையை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு சொத்துக்கள் சேர்க்கிறதுக்கு, உங்களுக்குன்னு கார் பங்களா அமைச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரியெல்லாம் வசதி வாய்ப்புகளை தேடி நகர்கின்ற நேரமாக இருக்கும். இதனால கடன் படக்கூடிய ஒரு நேரம், அந்த கடனை அடைக்கிறதுக்கு மீண்டும் ஒரு 5 வருட காலம் போராடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்கள் அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல குரு பயிற்சி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.